பணத்தை சேர்த்து கேடுகெட்ட மானிடரே கேளுங்கள். கூடுவிட்டு ஆவிதான் போன பின்பு யார்தான் அனுபவிப்பார்? பாவிதான் அந்த பணம் அப்படின்னு சின்ன வயசுல நான் படிச்சிருக்கிறேன். அதாவது பணக்காரங்க தான் அளவுக்கு மீறி சொத்து வச்சுட்டு திடீர்னு போயிடுவாங்க. அவங்கள சொத்து யாரு சாப்பிட்றாங்கன்னே தெரியாது. அடுத்த தலைமுறையினர் கூட அவங்களுக்கு ரிலேட்டிவ் கூட இருக்க மாட்டாங்க. அந்த பணம் அப்படி போயிருக்கும். நிறைய பேருக்கு அந்த மாதிரி உதாரணமா இருந்திருக்காங்க. வடநாட்டில் சலேகா பேகம்னு ஒரு 65 வயது மூதாட்டி அம்மையார் தன்னோட வாழ்நாள் முழுக்க பிச்சை எடுத்து தர்மம் பண்ணி 3 மூட்டை பணத்தை, சில்லற காசு, ரூபா நோட்டு அப்படின்னு சொல்லி 3 மூட்டை பணத்தை அப்படி வச்சுட்டு அவங்க இறக்குறதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் தர்மம் எடுத்து செத்து போயிருக்கிறாங்க. எதுக்கு தர்மம் எடுக்கணும்? அதாவது இருக்கிற பணத்தை வச்சு அவங்களால வாழ்க்கையில ஒரு வாரம் கூட 10 நாள் கூட அவங்க சந்தோஷமா வாழ முடியல. வாழ்க்கை ஃபுல்லா தர்மம் பண்ணி தர்மம் எடுத்து 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 ஒரு நாள் போயிட்டாங்க. இருக்கிற பணத்தை கொஞ்சமா இருந்தாலும் வாழ்க்கையில சந்தோஷமா மகிழ்ச்சியா கழிச்சுக்கிடுங்க. உற்றார் உறவினர்களாகட்டும், சொந்த பந்தங்களாகட்டும், நண்பர்களாகட்டும், நட்புகளாகட்டும், இருக்கிற காலம் ரொம்ப கம்மி. நம்ம இந்த பணம் எல்லாம் எதிர்காலத்தில் பயன்படும் மட்டும் எதிர்பார்க்க வேண்டாம். எப்போ வேணாலும் வாழ்க்கை மாறலாம். இந்த பதிவை படித்தோடனே வேதனையாக தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறது, உங்ககிட்ட பயிரணும்னு தோணுச்சு, பகிர்ந்துக்கிட்டேன். டாட்டா.